அப்படிதான் சாங்கி 100 சும்மா தரமாக இருக்குமா அப்படி பா நாங்கள் துண்டு விளாண்டா தான் ஜோதிக்கும். ஐயாட்ட கச்சான் வாங்குறேன் ஏன்னாண்டா சிந்தாமணி இது வணக்கம். யாழ்ப்பாணத்து சுதாரி பங்க நிற்கிறேன்னு சொன்னால் வள்ளிபுரம் ஆழ்வார் கோவில் அடியிலான் இப்போ பின்னேரம் எப்படி இருக்கிறன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் இதுதான் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் பின்னேற நேரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாருங்க சனத்தை கோயில் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமையோட நல்ல ஆக்கள் வந்துட்டீங்க சனம். In 200 meters, turn left onto Point Pedro, Maruthankarni. என்னண்டா அஞ்சால கச்சா நகை விற்கணும். ஆட்டா போன் அடிக்கிறேன் பார்த்தா பொடியல். இதான் வந்து வெல்வெட்டி, இதான் வள்ளிபுரம் ஆழ்வார் கோவில். இந்த கோயில் தீட்டம் நல்ல சிறப்பாக நடக்குது. வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் உள்ளுக்கு இருக்கிற உள்பக்கம் பார்ப்போம். இதுதான் வள்ளிபுரம் ஆழ்வார் கோவில். இது நாமாமா இந்த என்னென்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஒரு நாமம் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த நாமம் வந்து என்னத்தில் கிடைக்கிறோன்னு தெரியல. இங்கேயே செய்கிறவையா எல்லாரும் பக்தியாக இருந்து கும்பிட்டு கொண்டிருக்கணும். இந்தியாவில் என்ன ஆக்களோட காய்ச்சி நீரோ இல்லை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஐஸ்கிரீம் கூல் பார் கடையில் இருக்குது. ரியோ ஐஸ்கிரீம் இங்கேயும் வந்துருப்பாங்க வேனுகளை கொண்டு. கோன்கள் வச்சுருக்கேன். வண்டில் கடை கராஞ்சுண்டர் வேலை இதுக்கு போல இல்லை. இப்போ தானே போடுங்க. கராஞ்சுண்டர் சாப்பிட போறீங்க எப்போ சங்கி என்ன இங்கே கராம் சுண்டல் என்ன வேறு ஒரு ஐட்டம் சாமான் எங்கே காணல முடிஞ்சதோ இனிதானோ முடிஞ்சது வேறுங்க. நான் இப்போ கடைசியாக வந்துருக்கேன். கராம் சுண்டல் போடுறேன் வேண்டா தம்பி அள்ளி போட்டுருக்கா பாருங்க. 100 ரூபா சும்மா தரமாக இருக்குமா? எப்படி செஞ்சு எப்படி இருக்குது?
நல்லா இருக்குது. வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் இருக்க கராம் சுண்டல். இப்படிதான் சாங்கமொழி கராம் சுண்டல் வாங்கிட்டோம். இப்போ வந்து அங்கே போய் இருந்து சாப்பிடுவோம் வாங்க. இங்கே விளையாட்டு சாமான் கடையெல்லாம் வச்சிருக்கீங்க. போய் கதைப்போம் பம்பில். நல்லா இருக்குது. பார்த்துருப்பீங்க, நாங்கள் கராம் சுண்டல் சாப்பிட்டாங்க. ஒரு அம்மாண்ட கச்சான் கடை இருக்குது. கச்சான் கடை இங்கே விளையாட்டு சாமான் கடை. சிறுவர் ஒரு ஆள் இருக்கு. கதைப்போம் எடுக்கலாமோ? நல்ல விளையாட்டு சாமான். என்ன அவர் ஞாயிறம் பாரதோ? அவர் ஞாயிறம் பாரதோ? இவரோ முதலாளி? செகண்ட் முதலாளி. அஞ்சு பேரும் என்ன பேர் கிடைக்க மாட்டேன். இப்போ என்னென்னா இந்த இடத்துல போய் பார்ப்போம் பாருங்கள். இது வந்து சாமான் கடை. சின்ன வயசுகளில் வந்து வாங்கின துவக்குகள் எல்லாம் இருப்பாங்க. இப்போ எல்லாம் விதம் விதமான துவக்குகள் இருக்குது. எப்படி போகுது வியாபாரங்கள்? வியாபாரம் பரவாயில்லை. நீங்களும் வேண்டியா மகனோ? இந்த ஃப்ளைட் எல்லாம் பறக்குமோ? இப்போ என்ன புதுசாக வந்துருக்கு இந்த வருஷத்துக்குரிய ரெண்டிங் மாடல்? புகை போடுறது என்ன மாதிரி? புகை அடிக்குமா? அட இப்படி அட வித்தியாசம். அந்த கேஸ் மாதிரி. அந்த அது கேஸ் முடிஞ்சா போடணுமோ? இல்லை தண்ணியா? நல்ல ஜிங்கிஜா கலர் கலரில் இருக்குதாங்க லைட்டுகள். இது வந்து 1500 1800 14+ பிளைன் வாங்க வேணுமெண்டா அண்ணன் கடைக்கு வாங்க. ஹெலிகாப்டர் வாங்கலாம். உங்களோட இல்லாமல் எங்கே இருக்கிறது கடைகள்? இன்னும் சென்னதிக்கு போவீங்க? திருவிழா தொடங்க ஒவ்வொரு நாள்னு இருப்பீங்க. சரி சரி. அதுக்கப்புறம் இங்கே இல்லை வருவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வருவீங்க. என்ன ஜனங்கள் ஆக்கள் வரிக்கணுமா? மாக்கள். சரி நல்லா இருக்கு. நல்ல காப்பீட்டு பாத்திரங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திர கடையெல்லாம் வந்துருக்கு. கத்தியால் கோடாரி இல்லை, கத்தி மாவல் கோப்பை, மாவல் கிளாஸ் இது எல்லாம் முடிஞ்சதோ? இப்போ நீ எங்கே அடுத்தது? கோயிலுக்கு. ஏன்னா நீ என்ன கோயில்? சென்னதி கீரிமலை. அதுக்கு போவீங்க? ஒரு இடமா கொண்டு தெரியுது. சரி, அது எல்லாம் வாங்கினமாக்க. பரவாயில்ல. போகுது. இந்த வேறு இதெல்லாம் பண்ண இந்த கடையா. இதா இவரான முக்கியமான ஆளாம். இவர் இல்லாட்டி கடை இயங்காது போல. பார்த்துருக்காரா மண்ணை என்ன? இந்த உரையில் என்ன விலையாண்ணே? இது என்ன இடத்துல செய்கிறவங்க? இரும்பு. அண்ணன் சொல்கிறார் அமெரிக்காவிலேருந்து இதுக்கு உருக்கெடுக்கிறோம். அமெரிக்காவிலேருந்து வருதுண்டா நல்ல இது தான் இருக்கும். நீங்களா போய் கொண்டு வர? நீங்கள் நான் கொண்டு வரல. அங்கே டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வர்றாரு. இது வந்து பலகாரம் அச்சு என்ன அச்சு இதெல்லாம் என்ன விலையாண்ணே? நல்ல சாமான். 900 ரூபா. பரவாயில்லையே. 400 ஆகும். மூங்கில் போட்டு இயற்கை வேணுமெண்டா அண்ணே நாடுங்கள். அமெரிக்கா வேணுமெண்டா அண்ணே நாடு. கோவில் இது என்ன? இது வித்தியாசமாக இருக்குது. கத்தியால் வைக்கிற ஹோல்டர். சரி சரி சரி. கடைகள் இருக்குது பாருங்க. வீட்டில் அது எல்லாம் பாத்திரம் வந்த கடை. இப்போ இதெல்லாம் வந்து பெண்களுக்குரிய இடம். இந்த பாருங்க முழுக்கா இது கிளிப்புகள், சிப்பியல், சோயியல். இந்த பாருங்க பொட்டுகள். இலங்கையில் இப்படி தான் போட்டு, இந்தியாவில் தான் பேர் இதுதானே விலைகள் வித்தியாசப்படும். தோடுகள். அது என்னது அஞ்சய் உனக்கு ஊத்தும். இந்தா இது சந்திரா ஐஸ்கிரீம். இது செல்லச்சென்னையிலும் இருந்தது. நெல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலமரத்துக்கு கீழே வச்சு தான் வியாபாரம் செய்து கொண்டிருக்கணும்.
நல்ல பேக் இருக்குண்ணா, ஹேண்ட் பேக் இருக்குது, சைட் பேக் இருக்குது. பாட்டியோட கதைக்கலாமா? என்ன சாப்பிட்றீங்க? வணக்கம். எப்படி போகுது உங்களோட வியாபாரங்கள்? என்ன செய்கிறீங்க தொழில்? கச்சான் இதாட்ட இதான கூட. நீங்கள் எங்கே இருந்து கச்சான் எடுத்துக்கொண்டு வர நீங்கள் வந்து வியாபாரம் செய்கிறீங்க? எந்த இடத்துல இருந்து? சரி பாட்டி, வெத்திலையெல்லாம் கிடைக்குது. என்ன விலை போகுது வெத்திலை? கிலோ 10 ரூபா. அது தாத்தாண்ட விளையாடிச்சாங்க கிடையாது. வயசு ஒன்று ஆழத்துலேயும் வந்து வியாபாரம் செய்யணும் பாருங்க. மஸ்கட் வேறு என்ன, இந்த பூந்தி எல்லாம் நேரத்துக்கு வந்து முடிஞ்சுது பாருங்க. கச்சான், பூந்தி, மஸ்கட் எல்லாமே இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ தெற்கு வீதி என்ன அந்த ஒரு தாத்தா வச்சுக்கா பாருங்க, வச்சிருந்து விற்று கொண்டிருக்காரு வேப்ப மரத்துக்குள்ள பாருங்க. வேப்ப மரத்துக்குலாம் அந்த ஒரு ஐயாண்ட கடை இருக்குது. அதோட இஞ்சால மடம் இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு மண்டபம். இதோ இந்த ஆளை புழுதுகளை பாருங்க. இந்த உஞ்சால ஆடுற ஞாபகம் பெருமாங்க சின்ன வயசில் ஆட தெரியுமா? இவர் கண்டது இந்த காலத்து படிகள் காண இல்லையா? இது தெற்கு வீதி காணுமண்ணா. தெற்கு வீதியில் இருக்கிற மரங்களை பாருங்க, பெரிய பெரிய மரங்கள். தெற்கு வீதியில் இருக்கிற வாசல், தெற்கு வாசல். என்ன விஷயம்னா இதில் கிருஷ்ணனுக்குரிய இது வச்சு சின்ன சிலையை வந்து வச்சு வெத்தில மாலையாக்குமேண்ணா. இளைஞர் திருமணம் ஆகணும், அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடுதலாக வருவினோம். இவங்க தான் அந்த அதால் வர்ற பாதை. நல்ல பெரிய விசாலமான கோயிலண்ணா, வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில். இதில் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில்? அந்த வைரவர் கோயிலோ பாருங்க, சின்ன சந்நிதி. இந்த வைரவர் கோயிலாகும். இது என்ன? இது வைரவரோ நாகதம்பிரான்? ஓ, நாகதம்பிரான், நாகதம்பிரான் கோயில். அதான் நாகதோஷங்கள் அது கிடக்குதுன்ற. நான் கிருஷ்ணனும் இருக்கிறார், எத்திர நாகதம்பிரான். இங்கே இது தொட்டில் காட்டி வச்சுக்கணும். அதான் பாரு, நான் கொஞ்சம் கதைப்போம். ஐயா நிற்கிறார் வேறு, கச்சான் கடை வச்சுக்கார். ஐயாட்ட வந்து கச்சான் வாங்கலாம். ஐயாவோட கதைப்போம். வணக்கம். வணக்கம். இந்த கோயிலை வள்ளிபுரம் ஆழ்வாரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? வள்ளிபுரம் ஆழ்வார் எந்தெந்த காலத்தில் திருவிழா நடக்கிறது? எத்தனை திருவிழா? இப்போ வார மாதம் அடுத்த மாதம் திருவிழா. அப்போ திருவிழாண்டுனா 17 நாள் வரும். 17 நாள்? 17 நாளோ? 2,000 ரூபாய்க்கு இது கொஞ்சம் கூட கடலுக்கு போகிறாங்க. அப்போ 17 நாள். இந்த 17 நாளுக்கும் இதுக்குள்ள இந்த ரோட்டு உடம்பெல்லாம் ஒட்டி கடை தான். கடை நல்லா இருக்குது, பார்க்க அந்த மாதிரி தான், நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணு ஒரு விசேஷம் பண்ணினால், சன்னதியான விட இங்கே இந்த ஞாயிறில் அதி விசேஷம். ஞாயிறில் மற்றபடி சும்மாவே ஏனென்றால் அப்பன் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் அங்கேருந்து ஒரு வாகனம் பிடிச்சி இங்கே வந்து இல்லாட்டி பஸ்ஸில் வந்து பெருத்தூர் இறங்கி பேந்தூர் பஸ்ஸில் இங்கே வரணும். அதுதான் அந்த சேனை வந்த பெருசாக சன்னதி 2 பாட்டாலும் வாகனம் வரும், முரங்கள் பூவங்கள் வருங்கள். நல்ல இது. அதோட நித்திய அன்னதானம். இங்கே வேண்டிய திட்டியங்கள் வேண்டாம், இவே அன்னதானம் ஒரு நாள் போகலாம் ஒரு நாள். ஞாயிறுல அது இங்கே இருக்குது. சன்னதியில் ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு மடம் இருக்குது. சன்னதியாக ஆச்சிரம் சொல்கிற மோகன் மடம்ன்ற பேர். இந்த வழி உலகியல் செய்யுது. நான் எனக்கும் அதில் 300 கடை இருக்குது. நீங்களே அந்த டீச்சர்ட்டு அப்பாண்டு மாஸ்டர் அப்பா அதான் சசிதரன். நீங்கள் அங்கே இது வச்சுருந்தீங்க. இப்போ அங்கே போய் எடுத்து நான் அவரை அங்கே வேற ஒரு வேலைக்கு கச்சான் பறக்கிறார், ஒரு கருவால் கட்டி அவையில் எடுக்கத்தான் அவர் சொன்னார் வள்ளிபுரம் ஆழ்வார்ன்ட்டு. நீங்கள் தான் அவர். எனக்கு அப்புறம் 2 கடை இருக்குது. ஒன்று முன்னுக்கு வீட்டுக்காரு நாங்கள் உண்டு. அவர் பள்ளிக்கூடம் போவார், வேறு எங்களுக்கு எத்தனை பேர் போவார். இப்போ இன்றைக்கு இஞ்சில் வந்தால் ஒரு
ஃபயர் ஆட்டோ பிடிச்சா 4000 ரூபா. ஆஹா என்னென்னு மாதிரி இப்போ நீங்கள் என்ன கொண்டு ஆக்கிடுறீங்க, விட்டால் போகிறீங்க. திரும்பி வரைக்கும் உங்களுக்கு வேலை போகலாம் சரி, இல்லாட்டி நீங்கள் என்னிடம் நம்பி தானே வாரம். அப்போ நான் இப்போ டயர்கள் என்ன வாகன செலவு என்ன 4000 கொடுப்பேன் நான் நினைச்சாச்சு. மற்ற வியாபாரங்கள் எல்லாம் அப்போ எனக்கு இதில் தண்ணி கடை பார்த்துக்கிறோ உடம்பு எல்லாம் கச்சாங்கடை இருக்கா. நான் இதில் தண்ணி இருக்கேன். என்ன தேடி இப்போ நீங்கள் அங்கே கேட்டு மாதிரி தான் என்ன தேடி ஆக்கள் அதாவது 45 வரைக்கும் வைக்க அந்த சர்வீஸ். இப்போ என்ன மாதிரி இந்த இப்போ உங்களை தேடி வரைக்கும் நம்ம இப்போ நீங்கள் இது வருஷ கணக்காக காலங்காலமாக இதே தான் தொடங்கினீங்களா வேலையா? ஆரம்பத்தில் பஸ்ஸில் கொஞ்சம் பள்ளிக்கூடம் படிக்க பஸ்ஸில் கச்சான் விற்றுனேன். அதான் கச்சான்னு தான் ₹1 சரி. அப்போ அதை விற்று தான் பள்ளிக்கூடத்தில் புத்தகம் பண்ணி படித்தேன். எல்லாம் அப்புறம் கொஞ்சம் அப்போ நாங்கள் உங்களை பிள்ளைகளால் கேட்டார், நீ என்னோட வந்த நெல் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா உனக்கு புத்தகத்தில் அப்படி சீவிச்சேன் தான் நான். அப்படி சீவிச்சு இன்றைக்கு என்ன பிள்ளைய ஒரு மாஸ்டர் ஆகியிருக்கிறேன். ஆனால் இந்த திருவிழாவுக்கு இதில் கடையிலே ஆள் நிற்கும். அவர் நிற்பார் பவர் இல்லை ஐயா. நாங்கள் துண்டு வளர்ந்தா தான் ஜோதிக்கும். அவர் எந்த கடையிலும் வந்து நின்றால் வியாபாரத்துக்கு நிற்பேன். அது கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்தவே தானே ஐயா. பழஞ்சோறு துண்டால் நாங்கள் அந்த இடம் வந்தோம். இப்போத்தே பிள்ளைகளே தெரியாது பழஞ்சோறுண்டா என்னென்னு தெரியாது. இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. சும்மா இது வந்து மிக்சரும் பவுடாகும். இது இப்போ இந்த கூழ்ச்சோடா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்போ நான் இந்த கச்சான் விற்று யூடியூப்பில் போட்டி கொடுத்து எனக்கு ஒரு 80-90 பரிசாக வந்திருக்கு. இந்த வரையும் திருவிழா வரப்போது 1 லட்சம் சேர்த்து வச்சுருக்கோமா கொண்டு வரவன்னு நிற்கிறாங்க. அது என்னதுங்க கஷ்டத்துக்கு வேறு விஷயம். அப்போ ஒரு மனுஷன் புலங்கேக்க அன்பு பொருள் தரம் இங்கேருந்து கனடாவுக்கு போகுது கச்சான். பார்க்கவே கண்டுபிடிக்கலாம் கச்சான்ற தரம். நீங்கள் 2 வாயில் போட்டு பாருங்க. நான் இப்போ அதுக்காக சொல்லி உங்களுக்கு எத்தனை வயசு? இப்போ எனக்கு 74 வயசு. 74 வயசு. 74 வயசு புள்ள வீட்டுக்கு அடிமைப்படக்கூடாது. நீங்கள் உத்தியம் கூட சம்பளம் நிறைய வயசான தாத்தா மாதிரிலாம் இப்போ விளையாடி சாமான் கடை அதெல்லாம் போட்டு வச்சு விற்று கொஞ்சம் வீடாத இதுலேயும் செய்யணும். அப்படி அளவுக்கு எங்களால் ஏழை கூட செய்யணும். இப்போ ஏன்னு சொன்னால் புள்ள வீட்டுகளுக்கு எங்களுக்கு வருத்தம் பெறக்கூடாது ஒரு நேர்த்தி கடை எந்த கடை. வீட்டுக்காரருக்கும் அப்படி தான். 2 பேரும் அங்கே சென்னையில் ஒரு கடை 1.5 லட்சம், ஒரு கடை 1 லட்சம். நான் போட்டுக்கிறது 1 லட்சம் பெரிய வாடகை. அவள் போட்டுக்கிறது 1.5 லட்சம் பெரிய வாடகை. எவ்வளோத்துக்கு எடுத்தேன் நான் 24,000 5000த்துக்கு எடுத்த கடை தான் இப்போ இந்த தொழிலே வரணும். அது 30க்கு எடுத்து 1.5 லட்சம் ஐயா. இப்போ அந்த காலத்து இந்த கச்சான்ற சுவைக்கும் இப்போ இருக்கிற அந்த சுவைக்கும் என்ன வித்தியாசம்? அது சுவை வந்து இப்போ நீங்கள் என்ன ஐயா பேக்கரி வரவே இருக்குல்லோ, அது நீங்கள் நாளே கண்டுபிடிக்கணும். இது நாங்கள் இந்த திருவிழாண்டா இதில் வரப்போம். இங்கே அடுப்பு கட்டிருக்கோம். அடுப்பு காட்டியிருக்கோம். அங்கே டெய்லி அடுப்பு இருக்கும். அது இல்லைண்ணா அது உடனே சுழற்சி கொடுத்தா முருகண்டி கச்சானை விட என்னுடைய வச்சான் பெட்டர். வறுக்கிற ஐயா கிடக்குது பொருள் அடுத்தது திறமை கொடுக்கும். ஜம்போ கச்சான் பாருங்க. இது ஜம்போ கச்சான், இது பெரிய கச்சான். இதுக்கு பெரிய கச்சான்ன்ற ஒரு தனித்துவம் இருக்குது. சுவையில் எப்போனா ஊர்க்கச்சான் அடிக்கலாம் ஐயா. சுவை இதுதான் ஐயா. நீங்களோட சுவை இது வந்து ஊர்க்கச்சான். சரியோ ஊர்க்கச்சான் பாருங்க. இது ஊர்க்கச்சான். ஊர்க்காச்சானுக்கு ஒரு சுவை எப்பவும் இந்த மண்ணுன்ற சுவை இருக்கும். சிந்தாமணி இது இந்தியன் பொட்டுக்கடை. இந்தியன் பொட்டுக்கடலை. இது பட்டாணி. பட்டாணி ஒரிஜினல் இல்லை. எல்லாம் இந்தியாவில் இந்த எடுக்கிறது இங்கே வருமோ? இங்கே ஐயாட்ட கச்சான் வாங்குறேன். ஏன்னா இந்த சூட்டில் இதான் அந்த சூடு இருக்குது. இப்போ இல்லை காணும். சின்ன பை இருக்கும் ஐயா. எப்படி இருக்கு சஞ்சய் பார்த்து சொல்லும். 2 கச்சான் சாப்பிடு பாப்பு பா. இந்த முருகா பட்டாணி என்றாலே ஆணி மாதிரி இருக்கும். நல்லா பல்லு உறுதியாக இருக்கணும். பல பட்டாணியை தான் போடணும் போல வாங்கிக்க. பல்லு பழகும். அது கேட்டு பல்லு இப்படி ஆக்களுக்கு இருக்கோ தெரியா. இப்படி பொடிகள் இப்படிலாம் ஆக்களுக்கு எப்படி இருக்கு தம்பி? கவர்மெண்ட் இது கறி
நல்லா இருக்கு பல்லுக்கு கிடையாது. சிலர் சாப்பிட்றாங்க அந்த இந்த மாதிரி லேசான ஆனால் அது பரவாயில்ல. இந்தியன் போட்டு கிடையாது விடாச்சு பேக் பண்ணி வருது வாயில் போட்டு பாரு. ஆமாம் நல்ல இந்த மாத்தெண்ணெய் நல்லா இருக்கு. கொலஸ்ட்ரால் கூடுதலாக வேண்டும் பா அந்த வாயில் வச்சுன்னு ஒரு கடையில் முருகல் சத்தியமாக சொல்கிறேன் ஐயா உண்மையாக நல்லா இருக்குது. நான் பகுதிக்கல வீடியோ காணணும். உண்மையாக நல்லா இருக்குது. எத்தனை பேக்கெட்டில் வர்றது கூட சாப்பிட்ருக்கேன். கை வருவேன் அதான் நல்லா இருக்கு. பேக்கரி வர்றதுக்கால் அது சாப்பிடலாம். அது ஏன்னு தட்டில் போட்டால் போறனைக்கு தள்ளி விட்டால் கீழே எரிய மேலே வேகும் வேகம் விடும். ஓ அதுதான் அந்த சுவைக்கு பச்சை தன்மையாக இருக்கும். அதைத்தான் நான் இதில் தொட்டில் எல்லாம் கட்டி வச்சுக்கேன். தொட்டில் பார்த்தீங்கன்னா பின் வாசல் கதவு பின் வீதிக்குரிய கதவு இதுதான் வெளி சுற்று வட்டாரம். இதான் இந்த திருவிழா நிலமெல்லாம் பார்க்க மாட்டீங்க நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அம்மா கடலை வறுக்கிறதுக்கு மண் எடுக்கிறா. இந்த மண்ணிலேயோ கடலை வறுக்க நீங்கள் காலங்காலமாக கடலை வறுக்கிறதுக்கு மண் எடுக்கிறா. அம்மாண்ட பேர் என்ன? வணக்கம். சரஸ்வதியா. இந்த கடையில் அதான் போல் இந்த இடத்துல விற்கிற கடையிலே சுவையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சிரமங்கள் இருக்குது. ஒரு ஆச்சிரமம் இந்த